இந்த 4 ஃபீவரையும் பத்தி இந்த சீசன்ல வந்தா எப்படி தடுக்கலாம்? அது என்னென்ன அறிகுறிகள் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஃபீவர் வராமல் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டிப்பாக தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெய்னி சீசன்லேயும் வின்டர் சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா எலிக்காய்ச்சல், அதாவது லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது எலிக்காய்ச்சல்னு சொல்கிறோம் அப்படின்னா, எலியோடைய யூரின் நம்மளோட குடிக்கிற தண்ணீர்லேயோ இல்லை நம்ம ரெயின் வாட்டரில் ரேட்டு யூரின் போயிருக்கிறப்போ அதில் நம்மளோட காலில் காயத்து மூலயமோ நம்ம பாடியில் இந்த பாக்டீரியா என்டர் ஆகிடும். லெப்டோஸ்பைரோசிஸ் இன்ட்ரகான்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலம் பரவுது. இந்த பாக்டீரியா நம்ம உடம்புல எலியோடைய யூரின் மூலம் தான் என்டர் ஆகும். அதாவது ரேட் இன்ஃபெக்ட் ஆன பிறகு, அதாவது எலி இந்த பாக்டீரியா எலியோட உடம்புல இருக்கும். அந்த எலியோட உடம்புலேருந்து யூரின் மூலம் மனிதருக்கு பரவும். எப்படி பரவும் அப்படின்னா, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவரி 5 மினிட்ஸ் யூரின் போயிட்டே இருக்கும். அது நம்மளுடைய கிச்சன்லேயோ இல்லை நம்ம குடிக்கிற தண்ணி வாட்டர் டேங்க்லேயோ இல்லை நம்ம வெளியில் வந்து மழை பெஞ்சப்போ தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்னா அதில் ரேட் வந்து யூரின் போயிடும். நம்ம ஸ்கின்னு, அதாவது காலில் காயம் இருந்து அது வழியாகவும் என்டர் ஆகிடும். இல்லை நம்ம காலையில் பல் விளக்குறோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க், அதனால தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறது. மழை நேரத்தில் மூடி வச்சுருக்கணும். நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்குன்னா, ஏன்னா இந்த மழை நேரத்தில் எலி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதோடைய யூரின் கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னா நமக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு மோர் தென் 10 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிற எலிக்காய்ச்சல் அந்த காலேஜுக்கே பரவிடுச்சு. ஏன் அப்படின்னா அங்கே உள்ள வாட்டர்லேயும் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அது மூலம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பரவி ஒரு 10 பேருக்கு மேலே அட்மிட் ஆகிட்டாங்க. பட் ஹாஸ்பிட்டலில் ஏர்லியராக அட்மிட் ஆனதுனால எல்லாரையுமே காப்பாற்றியாச்சு. பட் நம்ம டயக்னோஸ் பண்ண லேட் ஆகிடுச்சுன்னா அதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை பப்ளிக் இல்லாமல் மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட் ஆர் டிஎம்எல்டி படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் இன்ட்ரகான்ஸ் அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகிட்ஸ் ஃபேமிலிமோ. ஸ்பைரோ அப்படின்னா என்னன்னா அது ஸ்ப்ரிங் காயில் மாதிரி இருக்கும். அதனால தான் இது பார்த்தீங்கன்னா இது காக் ஸ்க்ரூ மூமெண்ட்டில் இது மூவ் ஆகிட்டே இருக்கும். இது நம்ம நார்மல் மைக்ரோஸ்கோப்பில் இந்த லெப்டோஸ்பைரோ இன்ட்ரகான்ஸ்ங்கிறது பார்க்க முடியாது. இதுக்கு ஸ்பெஷலாக டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் மூலம் தான் இதை பார்க்க முடியும். அது எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்ன மாதிரி அம்பர்லா ஹேண்டில் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஸ்டின் மார்க் ஷேப்பில் இந்த பாக்டீரியா நம்ம டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிறப்போ பார்க்க முடியும். லெப்டோஸ்பைரோசிஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில் என்ட்ரானே மெயினாக அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னா லிவரை தான் மெயினாக பாதிக்கும். அதனால் நம்ம ஏதாவது ஃபீவர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் உள்ள மெடிக்கலில் போய் மெடிசன் வாங்காமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ இல்லை டாக்டர்கிட்ட போய் காமிச்சு தான் நம்ம மெடிசன் எடுத்துக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உயிரிழப்பையே தடுக்கலாம். லெப்டோஸ்பைரோசிஸ் நார்மலாக எப்படி பண்ணால் ஃபீவர் வரும், பாடி பெயின் இருக்கும். அது இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஐ வந்து பயங்கர ரெட்டாக மாறிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லிவர் பாதிக்கிறதுனால ஜாண்டிஸ் வர்றதுனால எல்லோ கலர் யூரினும் போகும். அது மட்டும் இல்லாமல் லெப்டோஸ்பைரோசிஸ் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டிமிக் ஸ்டேஜ்பாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இம்யூன் ஸ்பேஸ். இந்த செப்டிமிக் ஸ்டேஜில் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், சிவியர் பாடி பெயின் இருக்கும். ஹை கிரேட் ஃபீவர்னா டெம்பரேச்சர் 39 to 40, அதாவது 102லேருந்து 104 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவியர் பாடி பெயின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஏக், சிவியராக மண்டையை உடைக்கிற மாதிரி புழக்கிற மாதிரிங்கிற மாதிரி பேஷண்ட் சொல்லுவாங்க. சிவியர் ஹெட்ஏக் இருக்கும். அப்புறம் கன்ஜெக்டிவல் சஃபோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்னா ஐ பார்த்தீங்கன்னா சிவியர் ரெட்னஸாக இருக்கும். கன்ஜெக்டிவ் சஃபோகேஷன்னா 2 கண்ணுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ரெட்டாக இருக்கும். பட் எந்த டிஸ்சார்ஜ் இருக்காது, அதாவது தண்ணியில் சலம் வர்றது, கண்ணில் எதுவுமே வராது. ரெட்னஸ் மட்டும் ரொம்ப சிவியராக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர். இந்த இது இருந்தால் கண்டிப்பாக நம்ம லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லிடலாங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோ ரெட்டாக இருக்கும். சிவியர் பாடி பெயின் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லிவரும் அஃபெக்ட் ஆகிறதுனால வாமிட்டிங், நாசியா வர்ற மாதிரி இருக்கும். வாமிட் வர்ற சென்சேஷன் இருக்கும். சிவியர் பாடி பெயின் இருக்கும். யூரின் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் போகும். ரெண்டாவது இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்தது இம்யூன் ஸ்பேஸுக்கு போகிற பார்த்தீங்கன்னா இடையில பேஷண்ட்டுக்கு ஃபீவரே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். சரி, பேஷண்ட் ஃபீல் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட அலட்சியமாக இல்லாமல் கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா சிவியராக தூங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சிவியர் ஹெட்ஏக் இருக்கும். ரெண்டாவது கண்ணோட நரம்பு பாதிக்கிறதுனால யுவிஐட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிட்னியும் பாதிக்கிறதுனால கிட்னியில் நிறைய ஹெமரேஜ், அதாவது ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லங் பாதிக்குதுன்னா பார்த்தீங்கன்னா லங்குலையும் பார்த்தீங்கன்னா நிறையா பல்மரி ஹெமரேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இருமுறப்பையும் தும்முறப்பையும் பார்த்தீங்கன்னா
இருமுறப்போ முக்கியமாக சளியில் ரத்தம் கலந்து நிறைய பேருக்கு வரும். யூரின் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் யூரின் போகும். 2லயே 2வது தான் இக்டரிக் ஃபேஸ், அதாவது வெயில்ஸ் டிசீஸ் ஆர் வெயில் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதுதான் லெப்டோஸ்பைரோசிஸுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா வெயில்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, முக்கியமாக லிவர் பாதிக்கிறதுனால லிவரில் உள்ள என்சைம் எல்லாமே பிலிரூபின், பிலிவெரிடின் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் பேஷண்ட்டுக்கு பசி இருக்காது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், லிவர் வீங்கிடும். அதாவது ஹெப்படோமெகாலி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை கண்டிப்பாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா லிவரோட என்சைம் எல்லாமே அதிகமாக இருக்கும். இது சாதாரண ஒரு எலி காய்ச்சல் நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா, அப்படியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லிவர் பாதிக்கும், அடுத்து கிட்னி பாதிக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரெயின் பாதிக்கும், ஹார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வீங்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கார்டைட்டிஸ் வரும், லங்கில் இன்வால்வ் ஆகிறதுனால பல்மரி ஹெமரேஜஸ், ரீனல் கிட்னி பாதிச்சு, பிரெயின் பாதிச்சு உயிருக்கு பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு வந்துடும். அதனால் ஆரம்பத்திலேயே இப்போ ஃபீவர் வந்தோடனே டாக்டர்கிட்ட காமிச்சு பிளட் டெஸ்ட் பண்ணி இதை டயக்னோஸ் பண்ணிட்டோன்னா சிம்பிளான ஒரு 10 ரூபா இல்லை 15 ரூபா மெடிசன்லேயே இந்த டிசீஸை க்யூர் பண்ணிக்கலாம். அதனால் மழை நேரத்தில் கண்டிப்பாக நம்ம வெளியில் போகிறப்ப செப்பல் போட்டு தான் போனீங்கன்னா கண்டிப்பாக விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வயலில் வேலை பார்ப்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா எலியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக விவசாயிங்க தான் இந்த லெப்டோஸ்பைரோசிஸால் பாதிக்கப்படுறாங்க. இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பாதிச்சு அப்படின்னா ஹெட் டு ஃபுட் பாதிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெயினில் பார்த்தீங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ் வரும், கண்ணில் பாதிக்கிறதுனால யுவிஐட்டிஸ் வரும், கன்ஜெக்ஷன் சஃபகேஷன் இருக்கும். அடுத்தது நுரையீரல் பாதிக்கிறதுனால பல்மரி ஹெமரேஜ், அடுத்தது ஈரல் லிவர் பாதிக்கிறதுனால ஹெப்படோமெகாலி ஜாண்டிஸ் வரும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிக்கிறதுனால கிட்னியில் யூரினல் ஃபெயிலியர் வர்றதுக்கான கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் பாதிக்கிறதுனால கார்டியாக் ஃபெயிலியர். இதனால தான் நிறைய பேஷண்ட்டு நம்ம லேட்டாக டயக்னோஸ் பண்ண உயிருக்கு ஆபத்து, டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேப் டயக்னோசிஸ் இது கண்டிப்பாக டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா அன்இக்டரிக் ஃபேஸில் பிசிஆர் லேப் டயக்னோசிஸில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சீரத்தில் பார்க்கும்போது பிளட்டில் பார்க்குறோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். கல்ச்சர் பண்ணுறதுனா இதுக்கு ஸ்பெஷல் மீடியா இருக்குது. அந்த மீடியா பேர் பார்த்தீங்கன்னா EMJH மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். பட் செகண்ட் வீக்கில் லேப் டயக்னோஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிபாடி பார்க்கலாம். முக்கியமாக லெப்டோஸ்பைரோஸுக்கு IgM ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். IgM ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட் டெஸ்ட்டும்போம். டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லேப் டயக்னோஸில் சப்போர்ட்டிவாக கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்க்கலாம். கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்க்கும்போது டோட்டல் கவுண்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அப்புறம் கிட்னி எப்படின்னு பார்க்க ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அப்புறம் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிவர் ஸ்ப்ளீன், அதாவது கல்லீரல் மண்ணீரெல்லாம் வீங்கியிருக்கான்னு பார்க்கலாம். ஹார்ட்டுக்கு தேவைப்பட்ட எக்கோ எடுத்து பார்க்கணும். அப்புறம் ரீனல் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் கண்டிப்பாக செக் பண்ணணும். யூரின் கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நமக்கு கோமார்பிடியாக இந்த லெப்டோஸ்பைரோசிஸ்லாம் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ரெண்டாவது தான் சொல்லுவோம் லெப்டோஸ்பைரோசிஸ் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா லெப்டோஸ்பைரோசிஸ் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள் தான். யூஸ்வலாக இதுக்கு எந்த ட்ரக் வேலை அப்படி செய்ய அப்படின்னா பென்சிலின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸும் கீனோலோன்ஸ் ட்ரக்கும் தான். பென்சிலின் 1 கிராம் ஐஎம்மாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குயினலோன்ஸ், சிப்ரோஃப்ளாக்சசின், அப்படின்னா மேக்ரோலைட்ஸில் அசித்ரோமைசன் அப்படின்னு ட்ரக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இது கண்டிப்பாக பக்கத்தில் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிடும். நமக்கு கிட்னி, ஈரல் அதெல்லாம் பாதிப்பு இல்லாமலும் நம்ம தடுத்துக்கலாம். அதனால் மழை நேரத்தில் நம்ம வெளியில் போகிறப்போ லெப்டோஸ்பைரோஸ்லேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தேங்கி நிற்கிற தண்ணீரில் முக்கியமாக அதை நம்ம தவிர்த்துக்கணும். இல்லை விவசாயிகள் கண்டிப்பாக விவசாயம் பார்க்கும்போது இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மழை நேரத்தில் நம்ம வெளியில் போகிறப்போ தேங்கி நிற்கிற தண்ணியில் கால் வைக்கக்கூடாது. ரெண்டாவது விவசாயிகள் கண்டிப்பாக அக்ரி ஃபீல்டில் வேலை பார்க்குறப்போ லெப்டோஸ்பைர் வராமல் தடுக்கிறதுக்கு மெடிசன் இருக்குது. டாக்ஸிசைக்ளின் அப்படிங்கிறது ப்ரொஃபலாக்டிக்கா, டாக்ஸிசைக்ளின் ஆர் சிப்ரோஃப்ளாக்சின் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லெப்டோஸ்பைரோசிஸ் வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது இது எப்போ பரவும் அப்படின்னா நம்ம உடைய சொன்ன மாதிரி வீட்டில் உள்ள வாட்டர் டேங்க் கண்டிப்பாக நம்ம மழை நேரத்தில் எலி எங்கேயும் சுற்றிட்டே இருக்கும். எப்போதுமே நம்ம வாட்டர் டேங்கை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அடுத்தது லெப்டோஸ்பைரோசிஸுக்கு அதாவது என்ன சொல்லணும்னா RRRன்னு சொல்லுவோம். நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க படம் RR மூவி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட், ரைஸ் ஃபீல்ட், ரெயின்ஃபால் இந்த 3ம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்கனெக்டட் ட்ரையாங்கிள் மாதிரி. அதனால் நம்ம இதுலேருந்து ரெயின்ஃபால் ஆகுது ரைஸ் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு ரேட் இது மூலம் தான் பார்த்தீங்கன்னா பரவும். ரெண்டாவது இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் நமக்கு ஹியூமனுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுது. அதாவது ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ் நமக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகுது. நம்ம வீட்டில் உள்ள நிறைய பேர் வீட்டில்
ஆடு வளர்க்கலாம், மாடு அப்படி இல்லைன்னா டாகு அவனுக்கும் பரவும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதோடைய இப்போ நிறைய பேர் வீட்டில் மாடு வளர்ப்பீங்க, அதோடைய சாண அள்ளுவோம், அதுலேயும் இந்த பாக்டீரியா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் நீங்கள் ஏதாவது அனிமல்ஸ் வளர்த்துது அப்படின்னா உங்கள் வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பராக லெப்டோஸ்பிரஸுக்கு வேக்சின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டோட பெட் அனிமல்ஸையும் பார்த்துக்கலாம், நமக்கும் அந்த லெப்டோஸ் வராமல் தடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வேறு என்ன காமனாக நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் டைப்பஸ். அது என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் டைப்பஸ் அப்படின்னு பார்ப்போம். அதாவது தமிழில் உண்ணி காய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரப் அப்படின்னா வெஜிடேஷன், அதாவது நம்ம அக்ரி லேண்டில் எங்கெல்லாம் புதர் புல் அது மாதிரி இருக்கிற இடத்துல விவசாயிங்களுக்கு தான் அதிகமாக இந்த மைட், அதாவது ட்ராம்பிகுலேட்ங்கிற மைட் கடிக்கிறது மூலம் இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் அப்படிங்கிற காய்ச்சல் வரும். ஸ்க்ரப் டைப்பஸ் எது மூலம் வரும் அப்படின்னா இந்த பாக்டீரியா பேர் ஓரியண்டா சுட்சு காமுட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ஓல்டராக ரிக்கெட்சியா ஃபேமிலியில் இருந்தது. அந்த ரிக்கெட்சியா Hai tomo arigato. Dome? No, thank you. Oh, Japan, thank you, Dome, Telugu, mosquito. ரிக்கெட்சியா டைப்பஸ் அப்படின்னு நிறைய பாக்டீரியா இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இதை ஜப்பானில் கண்டுபிடிச்சதுனால இதோட நேம் பார்த்தீங்கன்னா சுட்சு காமுஷி, அதாவது ரொம்ப வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிற சுனாமி எப்படி சொல்கிறோமோ அதே ஸ்பெல்லிங் தான் சுட்சு காமுஷி, ஓரியண்டா சுட்சு காமுஷி. இந்த பாக்டீரியா நம்மளால் டைரெக்டாக நம்ம பாடியில் என்டர் ஆக முடியாது. இந்த மைட், அதாவது உண்ணி, ட்ராம்பிகுலேட் மைட்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இந்த பாக்டீரியா இருக்கும். அந்த உண்ணி நம்ம விவசாயிங்க வேலை பார்க்கும்போதோ இல்லை வெளியில் வயல்லையோ இல்லை புதர்லையோ நம்ம வெளியில் எங்கேயாவது இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உண்ணி கடிக்கிறது மூலம் இந்த பாக்டீரியா நம்ம உடம்புல என்டர் ஆகிடும். இந்த ஸ்க்ரப் டைப்புங்கிறது எப்போ அதிகமாக இருக்குன்னா ஹார்வெஸ்ட், அதாவது விவசாயம் அறுவடை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதிகமாக விவசாயிங்க தான் அதிகமாக இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் அப்படிங்கிறனால பாதிக்கப்படுறாங்க. இது ஒருத்தர்லேருந்து மற்றவங்களுக்கு பரவாது, தும்முறது மூலம் இருமுறது மூலமாக பரவாது. அந்த மைட், அதாவது ட்ராம்பிகுலேட்ங்கிற மைட் உண்ணி கடிக்கிறது மூலம் மட்டும்தான் இந்த ஸ்க்ரப் டைப்பஸ்ங்கிற காய்ச்சல் பரவும். ஸ்க்ரப் டைப்பஸ்க்கு என்ன சிம்ப்டம் இருக்குன்னா ஃபீவர், ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், 40 டிகிரி செல்சியஸ், அதாவது 104 டிகிரிக்கு மேலே ஃபீவர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல நெறி கட்டிருக்கும், அதாவது ஜென்ரலைஸ்டு லிம்படினோபதிம்பாங்க. கழுத்தில், காதில், பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா செர்விக்கல் ரீஜன். ஸ்க்ரப் டைப்பஸ் அதனால் என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ஃபீவர், அதாவது 40 டிகிரி செல்சியஸ் தாண்டி ஃபீவர் இருக்கும், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கும். ரெண்டாவது உடம்பு ஃபுல்லாக நெறி கட்டியிருக்கும், கழுத்துலையோ இல்லை கிராயினில் ஜென்ரலைஸ்டில் லிம்படினோபதி இருக்கும். ரெண்டாவது இதோட ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர் அப்படின்னு சொன்னால் எஷ்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிகரெட்டால் சுட்டால் எப்படி ஒரு ஸ்கார் வருமோ கருப்பு கலர் ஸ்காரு இந்த ட்ராம்பிகுலேட் மைட் அந்த உண்ணி கடிச்ச இடத்துல இருக்கும். இது ஒரு 70 to 80% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது, எங்கே வேணாலும் இருக்கலாம், இடுப்பில் இருக்கலாம், தொடையில். சில பேருக்கு அவங்க வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கே கடிச்சு, ஏன்னா இது பெயின்லெஸ்ஸாக இருக்கும், கடிச்ச இடமே அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை சுற்றி கடிச்ச இடத்தை சுற்றி ஒரு இன்ஃப்ளமேஷன் வர்றதுனால அந்த இடமே கருப்பு கலராக மாறிடும். அதுதான் நம்ம எஷ்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீவர் வரதுனால பார்த்தீங்கன்னா சிவியர் ஹெட்ஏக் இருக்கும், பாடி பெயின், மயால்ஜியா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாசியா, வாமிட்டிங், வயிறு வலி சிம்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப் டைப்பஸில் முக்கியமாக ரேஷஸ்ன்னு சொல்லுவோம். உடம்பு ஃபுல்லாக சிவப்பாக தடிச்சு போயிருக்கும், உடம்பு ஃபுல்லாக தடிச்சு போயிருக்கு, இல்லை விவசாய பேக்ரவுண்டில் இருக்காங்க, இந்த மாதிரி கடித்த இடத்துல எஷ்கர் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்க்ரப் டைப்பஸ் அப்படின்ட்டு சஸ்பெக்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையிலையோ இல்லை டாக்டர்கிட்டையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் நம்ம காம்ப்ளிகேஷன். அதாவது ஸ்க்ரப் டைப்பஸ் என்னன்னா நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா லிவரும் பாதிக்கும், பிரெயினும் பாதித்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஸ்க்ரப் டைப்பஸ் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு சிம்பிளான ஆன்டிபயோட்டிக் நம்ம டாக்டர் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாக்ஸிசைக்ளின் அப்படி இல்லைனா அசித்ரோமைசின் ஒரு சிம்பிளான ஆன்டிபயோட்டிக்கில் கியூர் பண்ணிடலாம். பட் நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் வெளியிலேயே மெடிசன்லேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், அலட்சியமாக இருந்துட்டோம், ஃபீவர் நான் செட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா இதோடைய காம்ப்ளிகேஷன், அதாவது தீவிர பாதிப்பு உண்டாகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஃபுட்டு சொல்லலாம் அப்படின்னா பிரெயினில் பாதிக்கனால மெனிஞ்சோ என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் மெனிஞ்சைட்டிஸ், பிரெயின் பாதிக்கும். ரெண்டாவது நுரையீரலில் பார்த்தீங்கன்னா ஹெமரேஜஸ், ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது கிட்னியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் கிட்னி இன்ஜுரி, அக்யூட் கிட்னி இன்ஜுரிம்போம், கிட்னிலையும் ப்ளீடிங் ஆகிறதுனால கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். லிவர் பாதிக்கிறதுனால லிவர் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், ஸ்ப்ளீன் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அதனால் இந்த ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா இந்த சிம்டம் ஏதாவது உங்களுக்கு உடம்புல ரேஷஸ் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக தடிச்சிருக்கு அப்படின்னா அலட்சியப்படுத்தாமல் பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு பிளட் டெஸ்ட்லேயே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு
நம்ம சிம்பிளான ஒரு ஆன்டிபயோட்டிக்லேயே காம்ப்ளிகேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். யாருக்காவது ஃபீவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக 3 டேஸ்க்கு மேலே இருந்ததுன்னா சிம்பிளான டெஸ்ட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்க்கலாம். இல்லை ஸ்க்ரப் டைப்பஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக ஐஜிஎம் எலைசா டெஸ்ட் இருக்குது. இல்லை பிசிஆர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இம்யூனோஃப்ளோரசன்ட் ஆன்டிபாடி டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் நிறையா இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டாக வெயில் ஃபிலிக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதாவது புரோட்டியஸ்ங்கிற பாக்டீரியாவையும் ஸ்க்ரப் டைப்பஸோட ஆன்டிஜனையும் கிராஸ் ரியாக்ட் பண்ணுறது மூலமும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட் அது வந்து ஓல்டர் மெத்தட், அது இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது பேர் பார்த்திங்கன்னா வெயில் ஃபிலிக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்க்ரப் டைப்பஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த ஓரியண்டா சுட்சு காமிஷி அப்படிங்கிற பாக்டீரியா கண்டுபிடிக்கிறதுக்காக அது உடம்புல என்ட்ரான உடனே நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும், ஐஜிஎம் எலைசா. அதை நம்ம எலைசா டெஸ்ட் மூலம் நம்ம இந்த ஐஜிஎம் ஆன்டிபாடிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐஎஃப்ஏ இம்யூனோ ஃப்ளோரோசன்ட் ஆன்டிபாடி டெஸ்ட் மூலமும், அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஸ்க்ரப் டைப்பஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஸ்க்ரப் டைப்பஸுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சப்போர்ட்டிவ் எவிடன்ஸாக கம்ப்ளீட் ஹீமோகிராம் பார்க்குறோம் அப்படின்னா வெள்ளை அணுக்கள் WBC கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை குறையலாம். அதாவது லீக்கோபீனியா ஆர் லீக்கோசைட்டோசிஸ் இருக்கலாம். பிளேட்லெட் கவுண்ட் கண்டிப்பாக ஒரு 70 to 80% பேஷண்ட்டுக்காக பிளேட்லெட் கவுண்ட் பிலோ 40,000 மேலே குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஐசின்னு சொல்லுவோம், டிசிமினேட்டட் இன்ட்ராவஸ்குலர் கோயாகுலேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு பிளேட்லெட் கவுண்ட் இன்னுமே குறைய ஆரம்பிச்சிடும். லிவர் இன்வால்வ்மெண்ட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா லிவர் என்சைம்லாம் அதிகமாகிடும். SGOT, SGPT, AST அதோட லெவல், பிலிரூபின் லெவல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பார்க்கலாம், யூரியா கிரியேட்டினின் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டாவது அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது லிவர் இன்வால்வ்மெண்ட் இருக்கா, ரீனல் இன்வால்வ்மெண்ட் இருக்காங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்க்ரப் டைப்பஸ் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஆன்டிபயோட்டிக், அதாவது டாக்ஸிசைக்ளின் அப்படி இல்லைன்னா மேக்ரோலைடு குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் சித்ரோமைசின் ஆர் எரித்ரோமைசின் கொடுக்கறது மூலமே ஸ்க்ரப் டைப்பஸ் அப்படிங்கிறத நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஒரு 1 வீக் எடுத்துக்கணும். அதுக்கு உங்கள் பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையோ இல்லை ப்ரைவேட் கிளினிக்லையோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். ஓவர் த கவுண்டர் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் செல்ஃப் யூஸும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இல்லை ஸ்க்ரப் டைப்பஸ் ரொம்ப சிவியரானதா இதே ஆன்டிபயோட்டிக்ஸ் ஐவியாக கொடுக்க வேண்டியிருக்கும். நமக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ், ஏன்னா முன்னாடி பிளேட்லெட் கவுண்ட் குறையிறதுனால நமக்கு ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா லிவரும் கிட்னியும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அலட்சியமாக இருந்ததுனால. ARDS என்போம், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம். அக்யூட் கிட்னி இன்ஜுரியும் ஸ்க்ரப் டைப்பஸை நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா கிட்னியும் லங்கும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் உயிரிழப்பே ஏற்படும். ஸ்க்ரப் டைப்பஸை நம்ம ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம அதோடைய காம்ப்ளிகேஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரப் டைப்பஸை அந்த உண்ணி காய்ச்சல் வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். யூஸ்வலாக இது ட்ராம்பிகுலேட் மைட் அப்படிங்கிற உண்ணி, அதாவது புதரில் செடி கொடிகளில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் யார் ரொம்ப அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்னா விவசாயிகளோ, அடிக்கடி ட்ரெக்கிங் டூர் போகிறவங்க, அப்படி இல்லைன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க, மிலிட்ரி பீப்புள் தான் அதிகமாக இந்த உண்ணி கடிக்காக பாதிக்கப்படுவாங்க. அவங்களாம் எப்படி வராமல் தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரப் டைப் ப்ரிவென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் ப்ரொடெக்ஷன், அதாவது இண்டிவிஜுவலாக எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது. ரெண்டாவது நம்மளோட என்விரான்மெண்ட், நம்ம வீட்டை சுற்றி எப்படி இந்த உண்ணி காய்ச்சலையும் தடுக்கிறது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுக்கு டேப்லெட் ப்ரொஃபலாக்சிஸாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற 3 ஹெட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதரில் போய் ஏதாவது சுத்தம் பண்ண போகிறோம், அப்படி இல்லைன்னா வயல்வெளிக்கு வேலை போகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லி கவர்டு ட்ரெஸ் போட்டுக்கணும். நம்ம ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டுக்கணும். காலில் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு போகணும். அப்போ தான் உண்ணி அதெல்லாம் வராமல் இருக்கும். இல்லை சார் அதையும் தாண்டி நான் வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஆயின்மெண்ட் இருக்குது, DEET அப்படிங்கிற மெடிசன் கலந்த ஆயின்மெண்ட்டை நம்ம உடம்புல அப்ளை பண்ணிட்டு போகலாம். இல்லை சார் அப்படி ட்ரெஸ்ஸுலேயே நம்ம ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா பெர்மெத்ரின் அப்படிங்கிற லோஷன் உள்ளதை நம்ம ட்ரெஸ்லேயே ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா உண்ணிலேருந்து நம்ம உடம்புலையோ நம்ம பாடிக்குள்ளேயோ என்ட்ரு ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். அது மூலமும் நம்ம அந்த உண்ணி காய்ச்சலை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். செகண்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி என்விரான்மெண்ட்டை நம்ம ரொம்ப நீட்டாக வச்சுருக்கணும். வீட்டை சுற்றி புதர் மண்டி மழை சீசனில் பார்த்தீங்கன்னா படிக்குதுன்னா அதை ஆளுங்களை வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப புதர் இருக்குது அப்படின்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த உண்ணியோட பெருக்கம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மள வீட்டில் எலி தான் பார்த்தீங்கன்னா இந்த உண்ணியோட ரிசர்வாயர். எலியோட உடம்புல தான் இந்த உண்ணி அதிகமாக பெருக்கமடையும். அதனால் நம்ம கண்டிப்பாக வீட்டில் இல்லையோ தோட்டத்துலேயோ எலி ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எலியை கண்ட்ரோல் பண்ணணும்.
தேர்ட் ஒன் என்ன பண்ணா, நம்ம விவசாய வேலைக்கு போயிட்டு வந்த பிறகோ, இல்லை ட்ரெக்கிங் போயிட்டு வந்த பிறகோ, இல்லை வீட்டை சுத்தம் பண்ண பிறகோ, ஃபஸ்ட்டு வந்த உடனே சோப் போட்டு நல்லா குளிச்சிடணும். அப்போ தான் நம்ம ட்ரெஸ்ஸுலையோ இல்லை நம்ம உடம்புலையோ உண்ணி இருந்தாலும் அது டெஸ்ட்ராய் ஆகிடும், அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல அந்த உண்ணி கடிச்சதுக்கான கருப்பு தழும்பு எங்கேயா இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம இந்த உண்ணி காய்ச்சல்லேருந்து தடுத்துக்க முடியும். ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, முன்னாடி அந்த பூச்சி கடிச்ச மாதிரி உடம்புல கருப்பாக இருக்குது அப்படின்னா செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்காமல் டாக்டர்கிட்ட போய் ஏர்லியராக காமிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் ஸ்க்ரப்டைப்பர்ஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் போகாமல் தடுத்துக்கலாம். முன்னாடியே ஸ்க்ரப்டைப்பர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அட்மிஷன் ஆகி IV ஃப்ளூயிட் நிறையா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா இளநீர் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ், விட்டமின் C அதிகம் உள்ளதாக எடுத்துக்கலாம், ஜிங்க் உள்ள ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கணும், விட்டமின் D3 இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். புரத சத்து அதிகம் உள்ளதா, அதாவது எக் எடுத்துக்கலாம், கொண்டைக்கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே சொன்ன மாதிரி விட்டமின் C, விட்டமின் D3, ஜிங்க் உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கலாம். வேணா பாலில் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் மிளகும் உள்ள பால் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஏன்னா டர்மெரிக் மஞ்சளில் குர்குமின்ங்கிற ப்ராடக்ட் நம்மளுடைய பாடியில் இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது அப்படியே சொன்ன மாதிரி பப்பாளி இலைச்சாறு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சில நேரத்தில் ஆடாதோட இலைச்சாறு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் கவுண்ட், உடம்புல ரத்தத்தட்டுகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரப்டைப்பர்ஸ் யாருக்கு அதிகமாக வருதுன்னா, ஒன்று விவசாயிகளும் புதரில் வேலை பார்க்குறவங்களும். அவங்க பார்த்தீங்கன்னா மெடிசனும் இது கண்டிப்பாக இருக்குது. இப்போ மிலிட்டரியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட், அதாவது டாக்ஸிசைக்ளின் 200 mg வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரப்டைப்பர்ஸ் வராமல் தடுத்துக்கலாம். டெங்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கொசு மூலம் பரவக்கூடிய காய்ச்சல். அதாவது ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற மஸ்கிட்டோ கடிக்கிறது மூலம் தான் நமக்கு பரவுது. ஏடிஸ் எஜிப்டிங்கிற கொசு டெங்கு பாதிச்சரோட உடம்புல டெங்கு வைரஸ் இருக்கும். அதில் அவுட் இருந்து கொசுவுக்கு போகும். அப்புறம் இன்னொரு நார்மல் பர்சனை கடிக்கும் போது அவங்களுக்கு டெங்கு வைரஸ் உள்ள என்டர் ஆகிறதுனாலுமா நமக்கு டெங்கு ஃபீவர் வருது. டெங்கு முறை சொன்ன மாதிரி ஒரு ஆத்ரோபான் வைரஸ், அதாவது வெக்டர், கொசு மூலம் தான் பரவக்கூடிய ஒரு காய்ச்சல். டெங்குல பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் சீரோ டைப் இருக்கு. டெங்கு 1, டெங்கு 2, டெங்கு 3, டெங்கு 4. இந்த 4 சீரோ டைப் மூலம் தான் நமக்கு டெங்கு பரவுது. டெங்கு பாதிச்சவங்க உடம்புல இந்த டைப்ல இருந்து கொசு கடிக்கிறது மூலம் நார்மல் பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற மஸ்கிட்டோ டே டயத்துல தான் நம்மள கடிக்கும். முக்கியமா டெங்கு வைரஸ் பாதிக்கிறதுனால என்ன மாதிரி பாதிப்போம் அப்படின்னா, ஃபீவர் ஃபர்ஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி டெவலப் ஆகுது அப்படின்னா லைஃப் லாங் இம்யூனிட்டி வரும். என்ன மாதிரியே சொன்ன மாதிரி 4 டைப் ஆஃப் சீரோ டைப் இருக்கு. அதில் ஒரு டைப்ல வந்துன்னா அதோட சீரோ டைப் டெங்கு 1க்கு தான் லைஃப் லாங் இம்யூனிட்டி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் டெங்கு 2 டைப்பால இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதோடைய சிம்டமும் சிவியாரிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெங்கு வைரஸை பிரேக் போன் ஃபீவர் அப்படிங்க. ஏன் அப்படின்னா எறும்பை உடைச்சா எவ்வளோ பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு பெயின் சிவியராக இருக்கும். ஃபீவர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ், அதாவது 104 டிகிரி விட அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வாமிட்டிங் வர்றது, வயிறு வலி, பசி இல்லாமல் இருக்கிறது. நார்மலாக ஃபீவர் தான் என்னென்ன சிம்டம் இருக்குமோ எல்லாமே இருக்கும். பட் 3 days மேலே ஃபீவர் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும். டெங்குக்கான ஸ்பெசிஃபிக்கான நிறைய சிம்டம் இருக்கு. என்னங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். டெங்குவால பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் சிம்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஸ்டேஜ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், தேர்ட் ஒன் ரெக்கவரி ஸ்டேஜ். டெங்கு வைரஸ்ல ஃபெப்ரவரி ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 to 7 days இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். ரெண்டாவது ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ணுக்கு பின்னாடி பெயின் ரொம்ப சிவியரா இருக்கும். ரெண்டாவது பிரேக் போன் ஃபீவர், உடம்பு பாடி ஃபுல்லா பேக் பெயின் இருக்கும், மயால்ஜியா இருக்கும். ரெண்டாவது சில பேருக்கு வாமிட்டிங் வர சென்சேஷன் இருக்கும், வாமிட்டிங் வரும், வயிறு வலியும் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா வார்னிங் சைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். நிறைய பேர் நம்ம ஃபீவர் இருக்கப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 to 4 daysல ஃபீவர் சரியாயிடுச்சு அப்படின்னு அலட்சமா இருந்துருவோம். பட் உங்களுக்கு 3 daysக்கு அப்புறம் ஃபீவர் குறைஞ்சு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு டெங்கு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அலட்சமா இருக்கக்கூடாது. ஏன்னா 5th டேவுக்கு அப்புறம் தான் டெங்குல சிவியாரிட்டி, அதாவது ஆஸ்மாட்டிக் ஃப்ராஜிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நம்ம பாடியில, அதாவது
பிளாஸ்மாலேருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய பிளட்லேருந்து பிளாஸ்மா லீக் ஆகிறதுனால ஃப்ளூயிட் லாஸ் ஆகிறதுனால நிறைய பேருக்கு மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் பிளாஸ்மா லீக்கேஜ். அந்த ஸ்டேஜ், அதாவது தான் செகண்ட் ஸ்டேஜ் சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஸ்டேஜ் 2ல வார்னிங் சைன் என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும். பர் டே 4 to 5 டைம்ஸ், 4லேருந்து 5 தடவைக்கு மேலே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேட்லெட் கவுண்ட் குறைய ஆரம்பிச்சதுனால பார்த்தீங்கன்னா ஈரில் பல்லுலேருந்துலாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். கம்லேருந்தும் ப்ளீடிங் ஆரம்பிச்சிடும். மூக்கு வழியாக எபிஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், ப்ளீடிங் ஆரம்பிச்சிடும். மோஷனும் பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகிறதுனால மோஷன் கருப்பாக போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது மாதிரி வார்னிங் சிம்டம் இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளூயிட்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக ஏர்லியராக இன்னும் அதர் லெவல் காம்ப்ளிகேஷன் போகாமல் ப்ரிவென்ட் பண்ணணும். முக்கியமாக லிவர் என்லார்ஜ் ஆகிடும். நமக்கு ஃப்ளூயிட் எங்கே பாடி ஃபுல்லாக சேர ஆரம்பிச்சிடும். நுரையீரலில் சேர்ந்துச்சுன்னா அதான் வந்து புளூரல் எஃப்யூஷன் சொல்லுவோம். வயிற்றுல சேர ஆரம்பிச்சு அசைட்டிஸ் அப்படின்னு மெடிக்கல் டைம் சொல்லுவோம். வயிறு ஃபுல்லாக வீங்க ஆரம்பிச்சிடும். லிவர் என்லார்ஜ் ஆரம்பிச்சிடும். ஸ்பிளீனும் வீங்க ஆரம்பிச்சிடும். ஸ்பிளீனா மண்ணீரலும் வீங்க ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ், இதுதான் மாதிரி சிவியர் டெங்குன்னு சொல்லுவோம். அதாவது டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் அண்ட் டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் அப்படின்னு 2 ஸ்டேஜில் இருக்கு. டெங்கு ஃபீவர் வர்றதுனால என்ன ஆகுனா பிளாஸ்மா லீக்கேஜ் ஆகும்னு சொன்னோம். அதாவது நம்மளுடைய ரத்த குழாயிலேருந்து நிறைய தண்ணி சத்துலாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகுனா பாடி ஃபுல்லாக ஃப்ளூயிடெல்லாம் சேர ஆரம்பிச்சிடும். எங்க முன்னாடி சொன்ன மாதிரி நுரையீரலில், ஹார்ட்ல, லிவர்ல, வயிற்றுலாம் ஃப்ளூயிட் சேர ஆரம்பிச்சதுனால நிறைய பேருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சு டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னு என்ன ஆகுனா ஃப்ளூயிட் எங்க பார்த்தாலும் ரீப்ளேஸ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி லங்கில் ஆச்சுன்னா புளூரல் எஃப்யூஷன் வந்துடும். பிரெயின்ல உள்ள லேயர்லாம் பாதிக்கிறதுனால அதில் கவரிங் அரக்கனைடு பயோ மேட்டர் அதெல்லாம் கவர் ஆகிறதுனால டெங்கு ஷாக் சிண்ட்ரோம்ல முக்கியமாக சர்க்குலேட்டரி கொலாப்ஸ் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஃப்ளூயிட் சேர்றதுனால பிரெயின்லயும் வீக்க வர ஆரம்பிச்சிடும். பிரெயின்ல என்செஃபலைட்டிஸ் அப்படிமா அதனால என்ன பிரெயின்ல உள்ள கவரிங்ஸ் பயோமேட்டர், டியூராமேட்டர், அரக்கனைமேட்டர்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆரம்பிச்சிடும். அதனால அங்கெல்லாம் தண்ணி கவக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது கிட்னிலையும் பார்த்தீங்கன்னா கிட்னி வீங்க ஆரம்பிச்சிடும். அதனால ரீனல் ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்பு வந்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வர வந்து நம்ம சிம்பிளா ஃப்ளூயிடை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலே இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வராம நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். 3 days மேல ஃபீவர் இருந்தா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படிங்கிற சிம்பிளான பிளட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெங்குக்கு தனியா ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் இருக்கு. ஒரு 5 daysக்குள்ள ஃபீவர் இருக்கு அப்படின்னா நம்ம NS1 ஆன்டிஜன் அப்படிங்கிற டெஸ்ட் பார்க்கணும். அது எலைசா மெத்தட்ல பார்ப்பாங்க, கார்டு மெத்தட்லயும் பார்ப்பாங்க. பட் எலைசா மெத்தட் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். வெளியில நம்ம கார்டு மெத்தட்ல பாக்குறது நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 5 daysக்கு மேல இருந்து அப்படின்னா டெங்குக்கு ஆன்டிபாடி நம்ம உடம்புல ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். எதிர்ப்பு திறன் அதுக்கு பாத்தீங்கன்னா டெங்குக்கு ஸ்பெசிஃபிக்கா IgM ஆன்டிபாடி எலைசா அப்படிங்கிற மெத்தட்ல பார்க்கலாம். 7 daysக்கு மேல இருந்ததுன்னா IgG அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்லயே டெங்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த டைப்ல இருக்கு, டெங்கு 1 டெங்கு 2 டெங்கு 3 டெங்கு 4 அப்படிங்கிறதுக்கு PCR மூலம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சொன்ன மாதிரி டெங்குக்கு நான் ஸ்பெசிபிக் டெஸ்டா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பாக்குறோம், இல்ல WBC கவுண்ட், அப்புறம் பிளேட்லெட் கவுண்ட் பாக்குறோம். நார்மலா பிளேட்லெட் பாத்தீங்கன்னா நமக்கு 3 to 5 lakhs இருக்கும். டெங்கு பேஷண்ட்டுக்கு பிளாஸ்மா லீக்கேஜ் ஆகிறதுனால பிளேட்லெட்டோட கவுண்ட் டிரான்சியண்டா குறைய ஆரம்பிச்சிடும். எப்படின்னா எவ்வளவுனா சிவியர் டெங்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 20,000க்கு ரொம்ப குறைவா, சில பேருக்கு 10,000 வர ஆரம்பிச்சிடும். அப்ப பாத்தீங்கன்னா பாடியில எல்லா இடத்துலயும் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டேஜ் சிவியர் டெங்கு அப்போ பாத்தீங்கன்னா கம்முல ப்ளீடிங் வருது, மூக்கு வழியா ரத்தம் வருது, எல்லாத்தையும் எப்ப பாத்தீங்கன்னா பிளேட்லெட் கவுண்ட் 10,000க்கு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல நமக்கு பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றதோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றதோ கண்டிப்பா பெரிய பெனிஃபிட் இருக்காது. நம்ம ஃப்ளூயிட் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். நிறைய ஐஏ ஃப்ளூயிட் எடுத்துக்கணும், இல்லை அயனோட்ராபிக் அப்படின்னு ட்ரக் இருக்கு மூலம் பிபிஐ மெஷர் பண்ணி நம்ம ஃப்ளூயிட்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலே நம்ம டெங்கோட சிவியர் காம்ப்ளிகேஷன்ல இருந்து அவாய்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம பிளட் டெஸ்ட்ல ஹெமட்டோக்ரிட் வேல்யூ அப்படிங்கிறது மெஷர் பண்ணோம். அதோட லெவல் 20 to 30% விட அதிகமாகுது அப்படின்னா அதுதான் ஒரு வார்னிங் சைன் ஃபார் பிளாஸ்மா லீக்கேஜ். பிளாஸ்மா லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம காம்ப்ளிகேஷன் வரைக்கும் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஃப்ளூயிட்ஸை நிறைய ரீப்ளேஸ் பண்ணணும். டெங்குக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா டெங்கு வந்து ஒரு வைரஸ் மூலம் பரவற ஒரு காய்ச்சல். பட் இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரக் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. முக்கியமா நம்ம ஃப்ளூயிடை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுனாலே நம்ம டெங்குவோட காம்ப்ளிகேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். மைல்டு ஸ்டேஜ் ஆஃப் ஃபீவருடைய ஆரம்பத்திலே நம்ம என்ன பண்ணணும், நிறைய ORS எடுத்துக்கணும். வீட்டுல சாதம் எடுத்து கஞ்சி இருந்தா எடுத்துக்கலாம். அப்படின்னா ஜூஸா குடிக்கணும் அப்படின்னா மாதுளம்பழம் ஜூஸோ, ஆரஞ்சு ஜூஸ், ஆர் லெமன் ஜூஸ், நிறைய
ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலே நம்ம சிவியர் டெங்குலேருந்து அவாய்ட் பண்ணிடலாம். டெங்கு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, கெமட்டோகிரேட் வெளியெல்லாம் அதிகமாயிடுச்சு, பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப ஃபாலோ ஆகிட்டே இருக்கு, பிளாஸ்மா லீக்கேஜ் லெவல் போயிட்டாங்க, அதாவது டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் ஸ்டேஜில் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பிபியை மானிட்டர் பண்ணிட்டு ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல கண்டிப்பா அட்மிஷன் பண்ணி டேப்லெட் எடுத்துக்கிறது ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் கரெக்டான சாய்ஸா இருக்கும். டெங்கு ஃபீவரோட காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப வயசானவங்களுக்கும் தான் அதிகமா வருது. குழந்தைங்களுக்கு ஃபீவர் வருது டெங்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா கண்டிப்பா நீங்க பேராஸ்டமால் சிரப் மட்டும் தான் கொடுக்கணும். அதர் சாய்ஸா இபுப்ரூஃபோன், மெஃபினமிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பிளாஸ்மா லீக்கேஜையும் பிளேட்லெட் டேமேஜையும் அதிகப்படுத்தும். அதனால டெங்குன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு யாருமே பேராஸ்டமால் மட்டும்தான் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா உங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்தாலே சிவியர் வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிடும். 3 to 5 டைம்ஸ்க்கு மேல பர் டே எடுக்கிறாங்க அப்படின்னா ஐவி ஃப்ளூயிட் அட்மிஷன் போட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைனலா நம்ம டெங்கு ஃபீவர் வராம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். மழை பெய்யறப்போ வீட்டுல தண்ணி தேங்காம பாதுகாத்துக்கிட்டாலே நம்ம டெங்கு ஃபீவர் வராம தடுத்துக்கலாம். இந்த டெங்கு வைரஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாக்கடை, அழுக்கு தண்ணி, அதுல கொசு முட்டை போடாது. இந்த கொசு பாத்தீங்கன்னா எங்க பிரீடிங் அதிகம் பண்ணும் அப்படின்னா சுத்தமான நன்னீர், சுத்தமான தண்ணியில மட்டும்தான் இந்த டெங்கு கொசு, அதாவது ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற ஃபீமேல் மஸ்கிட்டோ பிரீட் பண்ணும். அதாவது 2000 to 3000 எக் ஒரு டைம் அதுலயே தோணுச்சுன்னா அதுல இருந்து எல்லா 3000 எக்குக்கும் அந்த டெங்கு வைரஸ் பரவ ஆரம்பிச்சிடும். அது மூலம் எல்லாருக்குமே அந்த ஏரியாவுக்கே டெங்கு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனாலதான் நம்ம மழை நேரத்துல வீட்டுல தோட்டத்திலயோ தேவையில்லாத பொருட்கள் டேங்க் போட்டு வச்சிருப்போம். டயர், டியூப், உடஞ்ச குடம், அம்மிக்கல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுல மழை தண்ணி தேங்காம பாதுகாத்துக்கணும். ரெண்டாவது, டெங்கு பாத்தீங்கன்னா எப்போதும் சீஷோர், அதாவது கடற்கரை ஒட்டி ஏரியாவெல்லாம் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க தண்ணி நிறைய பிடிச்சு வச்சிருப்பாங்க, குடிக்கிற தண்ணி அதுல க்ளோஸ் பண்ண வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுலதான் ஏன்னா சுத்தமான தண்ணியில தான் ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ எக் பிரீட் பண்ணாங்க. அதுல வந்து அடுத்தது லார்வா, பீப்பா அப்படின்னு கொசு வர ஆரம்பிச்சிடும். நம்ம பிரைமரி ஸ்டேஜ்லயே எல்லா தண்ணியும் மூடி வச்சிருந்தாலும் டெங்கு கொசு பிரீட் கொசு பிரீட் பண்றதையும் டெங்கு ஃபீவர்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொசு உருவாயிடுச்சு அப்படின்னா மஸ்கிட்டோ டைட், அதாவது கொசு கடிகளை நம்ம பாதுகாக்க நல்லது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம கொசுவலை அடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கொசு லிக்விடோ யூஸ் பண்ற நல்லது. ஏன்னா காய்கறி யூஸ் பண்ணா நிறைய பேருக்கு அதுலயே அலர்ஜி, ஆஸ்மா, மூச்சு திணறலாம் வந்துருது. அப்படின்னா நீங்க சிம்பிளா மஸ்கிட்டோ பேட் கூட வாங்கி வச்சுட்டு கொசு கடியில இருந்து தடுத்துங்க. முக்கியமா இந்த மஸ்கிட்டோ, இந்த ஏடிஸ் எஜிப்டிங்கிற கொசு டே டயத்துல தான் கிடைக்கும். அதனால உங்க ஏரியாவில் வில்லேஜ் பஞ்சாயத்துலயோ இல்ல டவுன்ஷிப்லயோ கொசு மருந்து அடிக்க வந்தாங்கன்னா டே டயத்துல தான் கொசு மருந்து அடிக்கணும். அதுவும் முக்கியமா வீட்டுக்குள்ளதான் அடிக்கணும். தெருவில் அடிச்சு போறதுனால டெங்கு கொசு. என் கை காசுகளை போட்டு இந்த விஷ கொசுக்களை இங்கே நான் ஒழித்துக் கொண்டு வருகிறேன். அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டுகளியுங்கள். என்னடா பொத்து பொத்து கொண்டுறாங்க? டே டயத்துல தான் கொசு மருந்து அடிக்கணும். அதுவும் முக்கியமா வீட்டுக்குள்ளதான் அடிக்கணும். தெருவில் அடிச்சு போறதுனால டெங்கு கொசு பிரிவென்ட் ஆகாது. ஏன்னா இந்த கொசு வீட்டுக்குள்ள இன்டோர்ல தான் அதிகமா இருக்கும். இந்த கொசுல இன்னொரு ஸ்பெசிபிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ பேரு டைகர் மஸ்கிட்டோ அப்படிமா. ஏன்னா இது பாடியில புலிக்கு எப்படி கோடு போட்டிருக்கோம் அது மாதிரி கருப்பு கலரா இருக்கும். பட் பாடியில அங்கங்கே ஒயிட் லைன்ஸ் இருக்கனால இந்த மஸ்கிட்டோ பேரு டைகர் மஸ்கிட்டோ. 2 to 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். இன்டோர்ல தான் இந்த மஸ்கிட்டோ இருக்கும். ஓகே, ஒரு ஓவர்வியூ சொல்றேன் அப்படின்னா டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு கொசு மூலம் பரவுது. அதாவது ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற மஸ்கிட்டோ மூலம் பரவுறது. இதை நம்ம 3 days மேல ஃபீவர் இருந்தா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி சிம்பிளான ஒரு ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் மூலமே நம்ம இந்த காம்ப்ளிகேஷன் டெங்கு ஷாக் சிண்ட்ரோம், டெங்கு ஹெமரேஜிங் ஃபீவர் போறாம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது, டெங்கு வீட்டுல தேவையில்லாத பொருள்லாம் இந்த மழை நேரத்துல எடுத்து வச்சுட்டாலும் தண்ணியை மூடி வச்சிருந்தாலும் கொசு உற்பத்தியும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம டெங்கு ஃபீவரோட காம்ப்ளிகேஷன்ல இருந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனை கண்டிப்பா ப்ரிவென்ட். ரெய்னி சீசன்லயும் வின்டர் சீசன்லயும் பாத்தீங்கன்னா ஃப்ளூ வைரஸ் அப்படிங்கிற, அதாவது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால பாத்தீங்கன்னா குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் நிறைய பாதிக்கப்பட்டு கிளினிக்ல க்ரௌடா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூ வைரஸ் தான். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ல நிறைய டைப் இருக்கு, A, B, C அப்படின்னு. காமனா பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா A டைப் தான் அதிகமா இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸா B டைப்பாலையும் நிறைய பாத்தீங்கன்னா ஃபீவர் அவுட் பிரேக்ங்கிறது அதிகமா வருது. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் எப்படி பரவணும்னா ரெஸ்பிரேட்டரி ரூட், இருமறது மூலமும் தும்மது மூலம். அதனாலதான் ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு இருந்தா ஸ்கூல் போயிட்டு வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிடுது. தோல் மூலம் குழந்தைங்க வீட்டுக்கு கொண்டு வந்து பெரியவங்களும் அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மெயின் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால் தான் அதிகமாக எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸாவில் ஏ டைப் தான் ரொம்ப மோஸ்ட் காமனாக எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா ஏ டைப் தான். இதில் H1N1 H3N2 அப்படின்னு இந்த 2 வேரியண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக வருது. ஏன்னா இது இயர்லி இதோடைய ஆன்டிஜன் அதோடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட் அப்படிமோ இல்லாட்டி ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மெடிக்கல் டேமா. அதோடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு வேக்சின் இருந்தாலும் இயர்லி அதோடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸா ஏ டைப் அப்படிங்கிறது கோவிட் மாதிரி தான். நிறைய அவுட் பிரேக் அதாவது பேண்டமிக்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக அஃபெக்ட் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ 2009 ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ சைனாவில் அஃபெக்ட் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக மோர் தென் 50 மில்லியன் அஃபெக்ட் ஆனாங்க. அதனால நிறைய டெத்தும் வந்துருச்சு. அதனால் ஃப்ளூ ஃபீவர் அப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன காம்ப்ளிகேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய செல் வாலில் 2 ப்ரோட்டீன் இருக்கும். இது முக்கியமாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் மைக்ரோபயாலஜி படிக்கிற டிஎம்எல் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹீம் அக்ளூட்டினேஷன் அண்ட் நீரமினிடேஸ். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த 2 ப்ரோட்டீனை யூஸ் பண்ணி தான் நம்ம பாடியில் அது என்ட்ரு ஆகுது. அது மூலம் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்மளுடைய சுவாச மண்டலத்தில் எபித்திலியல் செல்லில் அட்டாச் பண்ணி நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷனை உண்டு பண்ணுது. இந்த ஹீம் அக்ளூட்டினேஷன் நீரமினிடேஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்குறோம். ரெண்டாவது வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறதும் இந்த 2 ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீனை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். இந்த சீசனில் ஃப்ளூ வைரஸ் வரனால என்ன சிம்டம் இருக்குன்னா ஹை கிரேட் ஃபீவர் மோர் தென் 103 to 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் அதிகம், சிவியர் ஹெட்டேக், அப்புறம் பாடி பெயின், மயால்ஜியா, பேக் பெயின் எல்லாமே சிவியராக இருக்கும். ஐ பார்த்தீங்கன்னா ரெட்னஸாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிறைய பேருக்கு படபடப்பு பால்பிட்டேஷன், ஏன்னா ஹார்ட் ரேட் அதிகமாகிறதுனால பால்பிட்டேஷனும் வந்துடும். இந்த ஃப்ளூ வைரஸ் வந்தோன்னா நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது செகண்டரி ஸ்டேஜாக லங்கை தான் அஃபெக்ட் ஆகுது. அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சைனஸ் ப்ளஸ் த்ரோட் வரைக்கும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அதாவது ரெண்டாவது லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னா நம்மளுடைய பிராங்கஸ், ஆல்வியோலை அதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிருது. ஆக்சிஜன் சப்போர்ட் வச்சா மட்டும்தான் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் நிபுலைசர் வச்சு தான் நம்ம நிறைய பேரை ரெக்கவர் பண்ணோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால இந்த சீசன்ல சிவியரா அஃபெக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா பிராங்கஸும் ஆல்வியோலையும் இன்ஃப்ளமேஷன் ஆனதுனால பிராங்கைட்டிஸ் வந்துச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா நிறைய பேருக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறைய ஆரம்பிச்சிருது. அதாவது SpO2 அப்படின்னு பார்ப்போம். அந்த SpO2 பார்த்தீங்கன்னா பிலோ 80, 70 வர ஆரம்பிச்சனால ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்பட்டது. முக்கியமாக பிராங்கஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன். அதனால என்ன ஆகுனா நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வந்துச்சு. அப்போது நிபுலைசர் வச்சு மட்டும்தான் நம்ம ரெக்கவர் பண்ணோம். சில பேருக்கு அட்மிஷன் பார்த்து ஐவி ஆன்டிபயோட்டிக், ஏன்னா செகண்டரியாக பாக்டீரியா இன்ஃபெக்ஷனும் வர ஆரம்பித்ததுனால ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம். ஆக்சிஜன் சப்போர்ட் பண்ணி ரெக்கவர் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த இன்ஃப்ளூயன்ஸா கண்டுபிடிக்கிறது ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம முன்னாடி கோவிடுக்கு அவுட் பிரேக் அப்போ செஞ்ச மாதிரி அதே RT-PCR தான். நேசோ ஃபெரிஞ்சியல் ஸ்வாப் எடுப்பாங்க. தொண்டையில் ஸ்வாப் எடுத்து அதில் நம்ம RT-PCR பண்ணி இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லிம்போசைட் கவுண்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். எப்படி சிம்பிளான ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். RT-PCR பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா CBNAT கேட்ரேஜ் பேஸ்டு நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்னு சொல்லுவோம். அது ரேப்பிடாக பண்ணலாம். அப்படின்னா ரேப்பிட் கார்ட் டெக்னிக் ICT அது மூலமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சலைவாவையோ இல்லை ஸ்புட்டத்தையோ எடுத்தோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்ஸாவை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக ஆன்டிவைரல் தெரப்பி கொடுக்கலாம், இல்லை சிஸ்டமிக்காக மேனேஜ் பண்ணலாம், இல்லை காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அப்படியே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் சப்போர்ட் வச்சும் நம்ம ரெக்கவர் பண்ணலாம். இதுக்கு ஆன்டிவைரல் ட்ரக் முக்கியமாக இதுக்கு ஒசல்டாமாவீர் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட்டில் டெமிஃப்ளூ அப்படிங்கிற டேப்லெட் இருக்குது. அது கொடுத்தோம்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும். குழந்தைங்களுக்கு சிரப்பு ஃபார்ம்லையும் கிடைக்குது. ஃபீவருக்காக நம்ம சிம்பிளாக பேராசிட்டமால் மட்டும் தான் கொடுக்கணும். எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அப்படியே சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். 10 to 15 mg/kg குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். 6 hour இன்டர்வலில் ஒரு நாளைக்கு 4 times கொடுக்கலாம். இது மாதிரி காம்ப்ளிகேஷன் சிவியர் ஆகிடுச்சுன்னா சில பேருக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்பட்ட ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுக்கணும். நிபுலைசர் 3 to 4 times வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃபெக்ஷன்லேருந்து ரெக்கவர் ஆகிடலாம். முக்கியமாக எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா இயர்லி வேக்சினேஷன் எடுத்துக்கணும். ஏன்னா இயர்லி இதோடைய ஆன்டிஜன் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும், ஆல் ட்ரிஃப்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த இயருக்கு எந்த வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸில் H1 H2 அப்படின்னு எது எபிடமிக்காக இருக்கோ அந்த வைரஸ் டைப்புக்கு வேக்சினேஷன் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஹீமோ ப்ரொஃபிலாக்சிஸ் அப்படியே
முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்டிவைரல்டிக் ஒசல்டாமாவிர் ஒரு 10 டேஸுக்கு ப்ரொஃபிலாக்சிஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய இன்ஃப்ளூயன்ஸாவோட காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு சிரப் ஃபார்ம்லேயும் இருக்குது. நம்ம இந்த சீசன் டயத்தில் நம்ம முன்னாடியே கொடுக்கறது மூலம் குழந்தைங்க காம்ப்ளிகேஷன் போகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. ஓவர் த கவுண்டர் எதுவும் மெடிசன் வாங்கி எடுத்துக்க கூடாது. இந்த ரெய்னிங் சீசனில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வராமல் இருக்கணும், இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா எப்போதுமே மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் காய்ச்சி வடிகட்டி தண்ணி எடுத்துக்கும். இருமும் போதும் தும்மும் போதும் நம்ம ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு தும்முறது தான் கரெக்டான மெத்தடாக இருக்கும். அப்போ தான் நம்மள்டேருந்து மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு இந்தியாவில் 2 டைப் ஆஃப் வேக்சின் கிடைக்குது. வேக்சினில் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லேயும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேசல் ஸ்ப்ரே அப்படின்னு 2 டைப் ஆஃப் வேக்சின் கிடைக்குது. இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லேயும் திரும்பியும் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா குவாட்ரிவேலண்ட் அப்படின்னு 4 சீரோடைப்புக்கு வேக்சின் கிடைக்குது. இன்னொன்று ட்ரைவேலண்ட் அப்படின்னா அதில் 3 சீரோடைப்புக்கான வேக்சின் இருக்கும். குவாட்ரிவேலண்ட் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். குவாட்ரிவேலண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா ஏ டைப்பில் 2 சீரோடைப்பும் இன்ஃப்ளூயன்ஸா பி டைப்பில் 2 சீரோடைப்பும் இருக்கிறதுனால தான் அது பார்த்தீங்கன்னா குவாட்ரிவேலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குவாட்ரிவேலண்ட் வேக்சினில் முக்கியமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கில்டு வைரஸ் தான் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோடைய கில்டு வைரஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸா ஏ டைப்பில் H1N1 H3N2ஓட 0 டைப்பும் இன்ஃப்ளூயன்ஸா பி டைப்போட ஜீன் 4ம் கலந்தது தான் பார்த்தீங்கன்னா இதை நம்ம குவாட்ரிவேலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா டெல்டாய்ட், அதாவது கையில் இன்ட்ரா மஸ்குலராக கொடுக்குறோம். யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா 6 மாதம் குழந்தையிலேருந்து ஓல்டேஜ் உள்ளவங்களையும் கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் ரொம்ப இம்யூனிட்டி கம்மியாக இருக்கோ, இந்த சீசனில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அதோடைய ஸ்ட்ரக்சர், அதாவது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு டைமும் புது 0 டைப்பில் அதை இன்ஃபெக்ட் பண்ணும். அதனால் அந்த அப்டேட் இப்போ 2026 நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்கன்னா அப்போ எந்த 0 டைப் இருக்கோ அந்த டைப்பில் நம்ம வேக்சின் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த குவாட்ரிவேலண்ட் வேக்சினில் என்னென்ன பிராண்டில் கிடைக்குதுன்னா ஃப்ளூவேக், வேக்சிஃப்ளூ, ஃப்ளூ குவாட்ரி அப்படிங்கிற 3 பிராண்டில் இந்தியாவில் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500லேருந்து 2000 வரைக்கும் ரேட்டில் கிடைக்குது. உங்களுக்கு பக்கத்தில் எங்கே வேக்சின் ஹோல்சேலில் கிடைக்குமோ அங்கே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் கிளினிக்கில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு 6 மாதம் முடிஞ்ச குழந்தைக்கோ இல்லை வயசானவங்களோ வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேக்சின் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் அந்த மந்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ளூ காய்ச்சல்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் டைப் சொன்னால் நேசல் ஸ்ப்ரே டைப். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் யூஸ் பண்ணுறோம். அதாவது லைவ் வைரஸை அதோடைய வீரியத்தன்மை குறைச்சது நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நேசல் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணலாம். இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா 2 வயசு மேலே உள்ள குழந்தைகளுக்கும் 50 வயசு உள்ளவங்களும் கொடுக்கலாம். சார் கன்சீவாக இருக்கவங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம். எந்த டைப் கொடுக்கலாம் அப்படின்னா இன்ஜெக்ஷன் ஃபார்ம் தான் கொடுக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி குவாட்ரிவேலண்ட் வேக்சின் கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்கலாம். இந்த வேக்சினால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நேசல் ஸ்ப்ரேங்கிறது சில பேர் யாராவது இன்ஜெக்ஷன் போட பயந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக உள்ளதான் நேசல் ஸ்ப்ரே. ரொம்ப ஈஸியாக அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம். வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான என்ன ஸ்டெயின் WHO சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்டெயின் அந்த வேக்சினில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீ வேக்சின் எடுத்துக்கணும். ரெண்டாவது வேக்சினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோல்டு செயின். 2 to 8 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணால் அந்த டிகிரி செல்சியஸில் தான் வேக்சின் எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் போய் ஹோல்சேல் கடையில் வாங்குறீங்கன்னா கோல்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ்ட்டை போய் போட்டுக்கும் போது அவங்க கண்டிப்பாக கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபீவர் அவுட் பிரேக் யூஸ்வலாக எதால் வருது, லெப்டோஸ்பைரோசிஸ், டெங்கு, ஸ்க்ரப்டைபஸ், இன்ஃப்ளூயன்ஸா, இந்த 4 இன்ஃபெக்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும்போது எந்தெந்த இன்ஃபெக்ஷனால் காமனாக ஃபீவர் வருது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஃபீவர் வர்றதுக்கு மெயின் ரீசன் எதனால் அப்படின்னா வைரஸ் தான் மெயின் ரீசனாக இருக்குது. அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம், நுரையீரலையும் பாதிச்சு அதனாலையும் ஃபீவர் வருது. ரெண்டாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம், குடல், ஸ்டமக் இதெல்லாம் பாதிச்சு அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனாலையும் குழந்தைங்களுக்கு ஃபீவர் வருது. எந்தெந்த இன்ஃபெக்ஷனால் என்னென்ன சிம்டம் இருக்கும்,
பாதிக்குதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் எந்தெந்த வைரஸ்லாம் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சின்சிஸ்டியல் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஷார்ட்டாக ஆர்எஸ்வி அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிக்கிறதுனால தான் குழந்தைங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா இருமல், தும்மல், ஃபீவர் வர்றதுக்கு மெயின் ரீசன். இந்த ஆர்எஸ்வி வைரஸில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, யூஸ்வலாக வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு பிரிப்போம். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னா நோஸ், த்ரோட் அது வரைக்கும். லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னா ட்ரக்கியா மூச்சு குழாய், அப்புறம் பிராங்கஸ், ஆல்வியோலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் சொன்ன மாதிரி ஆர்எஸ்வி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நியூபார்னையும் குழந்தைங்களாம் ரொம்ப பாதிக்கும். இது பாதிச்சுன்னா முக்கியமாக பிராங்கஸ் இன்வால்வ் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா பிராங்கியோலைட்டிஸ், பிராங்கஸில் இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். அதனால் குழந்தைங்களுக்கு ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், தும்மல், இருமல் இருக்கும், வீசிங் முக்கியமாக வந்துடும். அதனால் குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்து நம்ம நிபுலைசர் வைக்கும்போது தான் ரெக்கவர் ஆகும். செகண்ட் மோஸ்ட் காமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ். இதுதான் ரொம்ப அதிகமாக குழந்தைங்களை இன்ஃபெக்ட் பண்ணுறது. ஏன்னா ஸ்கூல் போகிறவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இன்ஃபெக்ட் ஆகிடும் குழந்தைங்களுக்கு. இந்த ரைனோ வைரஸ் அதனால் என்ன வரும்னா இதை காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நமக்கு நார்மலாக குழந்தைங்களுக்கு தும்மல் அதிகம் வரும், காஃப் இருக்கும், லோ கிரேடில் ஃபீவர் இருக்கும். ரொம்ப ரேராக தான் வீசிங் கம்ப்ளைண்ட்டோட பேஷண்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் என்ன நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸாவில் ஏ அண்டு பி. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், குழந்தைங்களுக்கு 6 months கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் அதோட காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிற வைரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ். இதனாலையும் குழந்தைங்களுக்கு அதிகமாக ஃபீவர் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், அடினோ வைரஸ்னால தான் கன்ஜெக்டிவிட்டிஸ், ஐயும் அதாவது பிங்க் கலரில் கண்ணெலாம் ரெட்னஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபீவரும் வந்துடும். சில குழந்தைங்களுக்கு டயரியா போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் அலட்சியப்படுத்தாமல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் எது இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது. செகண்ட், குழந்தைங்களுக்கு ஃபீவர் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிஐடி சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம், அதாவது ஸ்டமக்கும் உடலும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால குழந்தைங்களுக்கு வைரஸும் டயரியாவும், அதுதான் மெயின் ரீசன். அதில் ஃபஸ்ட்டு காமனாக பார்த்தீங்கன்னா ரோட்டா வைரஸ். ரோட்டா வைரஸால் இப்போது நிறைய இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா ரோட்டா வைரஸுக்கு நம்ம வேக்சின் போட ஆரம்பிச்சிட்டோம். ட்ராப்ஸாகவும் கொடுக்குறோம், இன்ஜெக்ஷனாகவும் கொடுக்குறோம். 6th வீக், 10th வீக், 14th வீக்கில் ட்ராப்ஸாகவும் கொடுக்குறோம். 6th வீக்கும் 10th வீக்கும் இன்ஜெக்ஷனும் ரோட்டா வைரஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சதுனால இப்போ குழந்தைங்களுக்கு டயரியா, வாமிட்டிங் அண்ட் ஃபீவர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 குழந்தைங்களுக்கு டயரியா போட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டா வைரஸ் தான். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோர்வோ வைரஸ் அப்படிங்கிறது. அதனாலையும் குழந்தைங்களுக்கு டயரியாவும் இருக்குது. ரெண்டாவது முக்கியமாக ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால இந்த நோரோ வைரஸ், அதுலேயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீவரோட ரேஷஸ், அதாவது உடம்பு ஃபுல்லாக தடிப்பாக வந்து கொப்பளம் வந்து ஃபீவர் வர்றது. அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் காமனாக வர்றது சிக்கன் பாக்ஸ். அது ஒரு வைரஸ் கிருமியால் வர்றது. மெயின் என்ன ரீசன் அப்படின்னா ஹெர்பிஸ் வைரஸ், ஹெர்பஸ் சாஸ்டர் அப்படிங்கிற வைரஸால் தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த சீசன் யூஸ்வலாக சம்மர்லேயும் வரும், வின்டர் சீசன்லையும் குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வந்துச்சுன்னா நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஆன்டி வைரல் ட்ரக் ஏர்லியராக குழந்தைகளும் கொடுக்குறோம், நம்ம கான்டாக்ட்ஸும் எடுத்துக்கிட்டால் பட் அந்த சிக்கன் பாக்ஸால் ஃபியூச்சரில் காம்ப்ளிகேஷன் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் ஃபீவர் வித் ரேஷ் அப்படின்னா ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது காக்சாக்கி வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வருது. இதனால் என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு கையில் பார்த்தீங்கன்னா கொப்பளம் இருக்கும், கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா பிளிஸ்டர் கொப்பளமாக போட்டிருக்கும், அப்புறம் கிராயின் எங்கெங்கெல்லாம் நம்ம இன்னர் வேர் குழந்தைங்க போடுறோமோ அந்த இடத்துல இருக்கும், வாய் ஃபுல்லாகவும் கொப்பளம் இருக்கும். அதனால் குழந்தைங்களால சாப்பிடவும் முடியாது. இன்ஃபெக்ஷனும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஃபீவரால் கஷ்டப்படுவாங்க. அது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். அந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸுங்கிறது தானாகவே சரியாயிடும். குழந்தைங்களுக்கு ஏதாவது அரிப்பு இருந்ததுன்னா அதுக்குள்ள லோஷன் டாக்டர்கிட்ட காமிச்சு கொடுத்துட்டு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தாலே குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிடும். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோசியோலா அப்படின்னு சொல்லுவோம். அது எதனால் வருதுன்னா
HPV6 அதாவது ஹியூமன் ஹெர்பிஸ் வைரஸ் 6 அந்த வைரஸ் டைப்பால் வர்றது. இதனால குழந்தைங்களுக்கு ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், பாடி ஃபுல்லாக ரேஷஸ் இருக்கும். பட் இதுவும் ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் தான். நம்ம சப்போர்ட்டிவாக ஃபீவருக்கு கொடுக்கணும், ஹைட்ரேஷன் பார்த்துட்டாலே ரெக்கவர் ஆகிடும். இது நம்ம ரொம்ப பயப்பட வேண்டாம். குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ணணும், வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு ஏர்லியராக ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படின்னா ப்ராப்பர் வேக்சினேஷன் பண்ணிடணும். நம்ம சப்போஸ் இப்போ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படி சொன்ன மாதிரி 6 months அப்புறம் குழந்தைங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் அதாவது குவாட்ரிவேலண்ட் வேக்சின் கொடுத்துடணும். ரோட்டா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா ரோட்டா வைரஸ் வேக்சினேஷன் ட்ராப்ஸாகவும் இல்லை இன்ஜெக்ஷனாகவும் கொடுத்துடணும். ரெண்டாவது இப்போ சிக்கன் பாக்ஸ் வந்துட்டுனா சிக்கன் பாக்ஸ் வராமல் இருக்குது, சிக்கன் பாக்ஸு வேக்சினேஷன் எடுத்துக்கணும். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது இன்ஃபெக்ஷன் வந்த பிறகு இம்ப்ரூவ் பண்ணுறதில்ல, நம்மளுடைய டெய்லியுமே அவங்க ஃபுட்டில் விட்டமின் சி, ஜிங்க், விட்டமின் டி உள்ள ஃபுட்டு நிறைய கொடுக்கும்போது அவங்களுடைய நேச்சுரலாகவே அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் ஒரு வைரஸுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடி அவங்க உடம்புல இருக்கும். அதனால் இம்யூனிட்டியும் இருக்கும். விட்டமின் சி அப்படின்னா குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக லெமன் அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் ஆம்லாவில் அதிகமாக இருக்குது. விட்டமின் டி அப்படின்னா நேச்சுரலாக எப்போதுமே ஃபிஷ்ஷில் தான் அதிகமாக இருக்கும், ஃபேட்டி ஃபிஷ்ஷில். ப்ளஸ் வெஜிடேரியன் அப்படின்னா மஷ்ரூம் கொடுங்க. ஜிங்க் அதிகம்னா நிலக்கடலையில் அதிகமாக இருக்குது, பம்ப்கின் சீடில் அதிகமாக இருக்குது. இது மூணும் நம்ம ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய இம்யூனிட்டி நேச்சுரலாக அதிகமாகும். இல்லை துளசி அது கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆனாலே குழந்தைங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வர்றதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஓகே, குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, எப்படி மேனேஜ் பண்ணால் ஒரு 2 to 3 டேஸ்க்கு மேலே ஃபீவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும் அந்த சீசனில் RSVயால் வருதா இன்ஃப்ளூயன்ஸாவால் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹைட்ரேஷன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபீவரால் சாப்பிடாம இருந்துட்டாங்க அப்படின்னா நிறைய ORS எடுத்துக்கணும், ஓரலாக ஃப்ளூயிட்ஸ் ஜூஸ் கொடுக்கணும். டாக்டர்ஸோட அட்வைஸ் படி தேவைப்பட்டால் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஐ ஃப்ளூயிடும் கொடுத்தும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நிறைய குழந்தைங்களுக்கு வைரஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன்வால்வ் ஆச்சுன்னா வீசிங் வந்துடும். அந்த நேரத்தில் நெபுலைசரும் தேவைப்படும், ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்பட்டாலும் கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். வைரல் இன்ஃபெக்ஷனுங்கிறதுனால ஆன்டிபயோட்டிக் தேவைப்படாது. சப்போஸ் செகண்டரியாக பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டரே கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. நீங்களாக ஓவர் த கவுண்டர் வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்க தேவையில்லை. ஃபீவருக்கு பேராஸ்டமால் சிரப் மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் குழந்தைங்களுக்கு மெஃபினமிக் ஆசிட், புரூஃபன்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது எந்தான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணாமல் கொடுத்தோம் அப்படின்னா லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பேராஸ்டமால் சிரப்பு 10 to 15 ml per kg தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பர் டே 4 hours இன்டர்வலில் 6 times நீங்கள் கண்டிப்பாக பேராஸ்டமால் சிரப்பு கொடுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்பிக்கையில் நடை போட சம்மதமே